வணக்கம் வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான தகவல் பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ரேஷன் கடை ரிசல்ட் எப்பொழுது, அதேமாரி இவருக்கு வேலை கிடைத்தது எப்படி, வீடியோவில் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி தமிழ் போட்டிருப்பாங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் A to Z தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் வருது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். எல்லா விதமான தகவலுமே உங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ண போகிறோம். எப்படி அவருக்கு வேலை கிடைச்சிச்சு, என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணார், இன்டர்வியூவில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ கொடுத்துட்டேன். அதனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ் நான் பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய இது தான் சொல்ல போகிறேன். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு போன பிறகு என்ன வேலைவாய்ப்பு கையில் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பேன். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன குழு, சின்ன சின்ன ஐடியா, சின்ன சின்ன வழிமுறைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக சொல்லியிருப்பேன். நீங்கள் பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, நான் உங்களை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா நான் விரைவில் வாட்ஸ்அப் நம்பர் அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணலாம். அதுக்கு நான் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்டேட் பண்ணுறேன். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் இன்னும் அப்டேட் பண்ணலை. நான் முன்னாடியே அப்டேட் பண்ணியிருக்கணும். நிறைய பேர் அதுக்கு லைக்ஸ் பண்ணியிருந்தீங்க. இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண இது பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் குரூப் ரெடி பண்ணுறேன். வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா முழுமையாக பாருங்கள். அந்த லிங்க் எங்கே எடுக்கணும், எங்கே இது பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுமேன்ற வீடியோக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தினந்தோறும் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூட்டுறவு பேங்க் எல்லாத்துக்குமே தெரியும். இது கூட்டுறவு பேங்க்கில் உதவியாளர் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். தெரியாதீங்க தெரிஞ்சுக்கோங்க. பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உதவியாளர், கிளர்க்கு இது போன்ற பெயர்களெல்லாம் அழைக்கப்படுவாங்க. அது மத்திய கூட்டுறவு வங்கிக்கெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் ஷர்ட்டு, ஒயிட் பேண்ட்டு போட்டுகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சேலரி மந்த்லி 25. அதே பார்த்தீங்க அப்படின்னா அதில் ரிலாக்ஸேஷன் வரும், சம்பள உயர்வு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய போஸ்டிங்கிலே மேலே போகலாம். அந்த ஒரு போஸ்டிங் போயிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு போஸ்டிங் போகிறதுக்கு ஈஸியான வழி, எந்த ஒரு முதலீடுமே இல்லாத ஈஸியான ஒரு வழி அப்படின்னா இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பை நீங்கள் சொல்லலாம். ஏன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா வழியாக நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோடனே கலெக்டர் ஆகிறது எப்படி, பியூனாக இருந்து கிளர்க்காக இருந்து விஏஓவாக இருந்து அதுக்கப்புறம் கலெக்டர் ஆனால் உங்களுக்கு எப்படி எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கும். எல்லா ஒரு சுழிவு நிலுவை எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதேமாரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு முதல் படி, முதல்ல ரேஷன் கடை வேலைக்கு நீங்கள் போகணும். அந்த வேலைவாய்ப்புக்கு போகிறதுக்கு கொஸ்டின்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். மார்க் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கணும். மார்க் இல்லை அப்படின்னா அங்கே சில பல விஷயங்கள் நடைபெறும். அதே மார்க் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது எதுவுமே கிடையாது. மார்க் அடிப்படையில் தான் போடுவாங்க. எல்லா மாவட்டத்துலையும் அதே தான். மார்க் கம்மியாக இருந்தால் தான் சில பல விஷயங்கள். மார்க்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தது, மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக உங்களை எடுத்துக்குவாங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஆட்கள் நிறையா இருக்காங்க, படித்தவங்களும் நிறையா இருக்காங்க, போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பு எல்லாமே ஈஸி தான். 6 வருஷம் சம்திங் இந்த இதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா வரும். 6 வருஷம் கழித்து பேங்க்கில் உதவியாளராக போடுவாங்க. அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுமாரி எக்ஸாமினேஷன் மாரி வைப்பாங்க. அது சும்மா ஒரு கண் துடைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கூட்டுறவில் இந்த உதவியாளருக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 போஸ்டிங் விட்றாங்க அப்படின்னா 300 போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதுமாரி ரேஷன் கடை ஆட்களுக்கு தனியாக ஒதுக்கிடுவாங்க. அவங்களுக்கு இந்த முன்னுரிமை கூறுவாங்க. இந்த கணவரால் கைவிடப்பட்டோர், அடுத்தது கலப்பு திருமணம்,
இதுமாரி இருக்கவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை கொடுப்பாங்க. அந்த முன்னுரிமையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் முன்னாருக்கு வருவாங்க. அதேமாரி யார் யாரெலாம் 10வது 12வது அது வந்து இன்னும் பதிலையோ உடனடியாக போய் பதிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து திமுக ஆட்சியில் இருக்குதா, இப்போ வந்து ஆஃபர் கொடுப்பாங்க இந்த எலெக்ஷன் சமயத்தில். இதுமாரி ஆஃபர் கொடுப்பாங்க. யார் யாரெலாம் இந்த பதியறதுக்கு லேட் பண்ணிட்டீங்களோ அவங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் போய் அந்த டேட்லேயே பதிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ போய் பதிஞ்சிங்க அப்படின்னா இந்த 2025 தான் வரும். சீனியாரிட்டி பின்னாடி வந்துடும். அதே இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃபர் கொடுக்கும், எலெக்ஷன் வரதில்லை, அதனால் ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் போய் தாராளமாக எந்த ஒரு ப்ரௌசிங் சென்டர் வேணாலும் பண்ணிக்கலாம். அந்தந்த மாவட்டத்துக்குன்னு தனியாகவே இருக்கும் இந்த பதியறதுக்குன்னு. நீங்கள் அங்கே போய் பதிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து அந்த பதியறதுன்னு என்ன, எனக்கு அது தெரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதை வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் பதிவு பண்ணுங்க. இந்த அரசு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புக்கெலாம் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணால் ஃபஸ்ட்டெல்லாம் இதுலேருந்து தான் ஆட்கள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து. இப்போயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிலேருந்து தான் எடுக்கிறதா சொல்கிறாங்க. அது வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த சீனியாரிட்டிலாம் ஏகப்பட்ட பேர் இன்னும் இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் வேலை வரல. ஃபஸ்ட்லாம் வந்துட்டு இருந்துச்சு, இப்போ வரல. அதனால் நீங்கள் சீனியாரிட்டி பண்ணலை, இதில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணலை அப்படின்னா உடனடியாக பதிவு பண்ணிக்கோங்க. அது வேலை வரலைன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் அந்த ரேஷன் கடை வேலை வாய்ப்புக்கு போயிட்டு பேங்க்குக்கு போகிறப்ப இந்த சீனியாரிட்டி பார்ப்பாங்க, கட்டாயமாக பார்க்குறாங்க. அந்த சீனியாரிட்டி ஒரு வருடம் 2 வருடம் பின்னாடி இருந்தால் உங்களுக்கு பட்ஜெட் அதிகமாகும். அதனால் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்போயே போய் ரினியூவல் பண்ணலை அப்படின்னா ரினியூவல் பண்ணிக்கோங்க. சீனியாரிட்டி பின்னாடி போக போக உங்களுக்கு வந்து அதிகப்படியான செலவுகள் வரலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் நீங்கள் போய் கரெக்டாக பண்ணினீங்க அப்படின்னா ஓகே. இவர் எப்படி செலக்ட் ஆனார், இதுக்கு முன்னாடி இவர் எப்படி செலக்ட் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இல்லை, இவர் போய் இந்த ஆஃபர் டைமில் என்ன பண்ணிட்டாரு, பதிஞ்சிட்டார். ஆஃபர் டைம் அதுக்கு முன்னாடி பதியில் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி வச்சது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த டைம் வரப்போ கரெக்டாக போய் பதிவு பண்ணிட்டார். ஓகே, ரினியூவில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, ரேஷன் கடை வேலைவாய்ப்பு வருது. உடனடியாக ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறாரு. இன்டர்வியூ போகிறாரு. இன்டர்வியூவில் நாம் சொன்ன ப்ரொசீஜரை தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதாவது அவர் சொன்னது தான் நமக்கு, நாம் அது எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தவங்கக்கிட்ட. அதாவது நாம் வந்து சொல்கிறத அவங்க கேட்டு அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பண்ணோம். நாம் சொல்கிறத அப்படியே அவங்க ஒரு கோர்வையாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த ட்ரிக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் தான் வந்து சொல்லியிருந்தார். நம்ம வந்து அவங்கள பேச விடலை, நானே வந்து பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு நிறைய விஷயம் தெரிகிற மாரி காட்டிக்கிட்டேன். அதாவது அவங்க ஒரு கேள்வி கேட்டு நம்ம தெரியலன்னா அது ஒரு மைனஸ் பாயிண்ட் வருதா, நாம்ளே கேள்வி கேட்டு நம்மளே பதில் சொல்கிற மாதிரி அப்படியே ஒரு கோர்வையை கொண்டுட்டு போய் ஒரு 25 கேள்வி ரெடி பண்ணிட்டாரு. அந்த 25 கேள்விக்குமே அவரே வந்து கொஸ்டின்ஸ் பண்ணுறாரு, அவரே வந்து ஆன்சர் பண்ணுறாரு. இப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். டைம் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாகிறப்பயே ஓகேப்பா பரவாயில்ல குட் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணிடுறாங்க. ஓகேவா? இந்த ப்ரொசீஜர் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு சின்ன விஷயந்தான். நான்லாம் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கிறேன், எனக்கு தெரியாதான், நான்லாம் போய் அட்டன் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு போகிறீங்கலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஒரு பயத்தோடு போகிறீங்க அப்படின்னா இன்னொரு கேட்டகரி. கரெக்டாக நம்ம போனால் இதுதான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு போகிறவங்களும் இருக்காங்க. ஒரு சில பேர்த்துக்கு நடந்திருக்கு. இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப நாங்களே வந்து கேள்விகள் கேட்குறோம், நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி குறுக்கிட்டு விவாதம் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் போனவங்க எல்லாத்துக்குமே நாம் சொல்கிற கருத்தில் தான் இருக்குது. கரெக்டாக இருந்தது அப்படின்னா அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் அப்படியே போகுது. அவங்க வந்து கேட்குறாங்க, அவங்க இருக்கிறவங்க என்ன எதை சம்மந்தப்பட்டு இருக்கிறாங்க நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும். தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் சம்மந்தப்பட்டு இருந்தால் நம்ம ஓரளவுக்கு இங்கிலீஷில் பேசினா ஓகே. அங்கே இருக்கிறவங்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து உட்காந்துருந்தாங்க அப்படின்னா நம்ம தமிழ் புலமையாக பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓகே. இதுமாரி நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும். போனோன்னா அவங்க வாயிலேருந்து என்னதான் இருந்தாலும் ஒரு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுனா ஓகே குட் மார்னிங் சிட் டவுன் அப்படிங்கிற மாரி வரும். இன்னும் தமிழ் டிபார்ட்மெண்ட்டுனா உட்காருங்க ஐயா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாரி வரும். ஏதோ ஒரு கணக்கு டிபார்ட்மெண்ட்டுனா அது ஒரு போக்கில் ஒரு கணக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள்லாம் நடுவில் கேட்பாங்க. இதை வச்சு நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கணும். இது எல்லாமே அவர் சொன்ன கருத்து, எங்களுடைய கருத்து கிடையாது. இப்படிலாம் நான் வந்து அப்சர்வ் பண்ணி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி கேள்வி கொஸ்டின் அடித்தேன்.
உடனே சைன் பண்ணி ஓகே அப்படின்ட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணியிருந்தேன். அதில் வந்து நான் ஒரு 4th சர்டிஃபிகேட் வச்சுருந்தேன். அதாவது இந்த கபடியில், இந்த வாலிபாலில், இதில் எல்லாத்தையும் 4th சர்டிஃபிகேட் வச்சுருந்தேன். மெடல்ஸ் எல்லாம் நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுருந்தேன். மெடலெல்லாம் எடுத்துக்கிட்டே போயிருக்காரு இன்டர்வியூவில். எல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கேயே நான் வந்து காட்டினேன். நிறையா பேர் கேட்டாங்களாம், எதுக்குப்பா இதெல்லாம் எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போய் காட்டினோன்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் மைண்ட் வந்திருக்கு. ஓகேப்பா பரவாயில்ல, இவ்வளோ மெடல்ஸ் வச்சுருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு ஆஃபர் அந்த இடத்துல கிடைக்கிது இல்லை. யார் என்ன சொன்னாலும் அவருடைய வேலையில் அவர் கரெக்டாக இருந்திருக்காரு. ரேஷன் கடை வேலை வாய்ப்புக்குள்ளே போயிட்டார். போன உடனே எல்லாத்துக்குமே 5-6 வருஷம் வைப்பாங்க. தலைவருக்கு ஒரு 4 வருஷம். 4 வருஷத்துக்குள்ளே மறுபடியும் வந்து கூட்டுறவு பேங்க்குக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்போ கரெக்டாக ஒரு 4 மாதமாக 5 மாதமாக சம்திங் அப்டேட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் விண்ணப்பித்தது 3 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இரட்டையில ஆட்சி இருக்கிறப்ப விண்ணப்பிச்சிருக்காரு. அப்போ வந்து ஒரு எட்டு பாருங்கள், அந்த வேலை வாய்ப்புலாம் கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கெலாம் ஆட்கள் அப்பப்போ போடுறாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதேமாரியே தான் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நிறையா பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பப்போ ஆட்கள் போடுறாங்க. அது எதை மீன் பண்ணி போடுறாங்கன்னு தெரியல, எதை இது பண்ணி போடுறாங்கன்னு தெரியல, நோட்டிஃபிகேஷன் விட்டாங்கன்னான்னு தெரியல. எப்போயே போட்ட நோட்டிஃபிகேஷனுக்கு 2-3 வருஷம் கழிச்சு இப்போ வேலை போடுறாங்க. அது என்ன ப்ரொசீஜர்னு தெரியல. ஆனால் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கட்டாயமாக வேலை கிடைச்சிரும். நான் வந்து சொல்கிறத கரெக்டாக கேட்டுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஸ்கிப் பண்ணாமல் மறுபடியும் முதல்லேருந்து பாருங்கள். எல்லா தகவலையும் துல்லியமாக தெளிவாக புட்டு வச்சுருப்பேன். இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். எல்லா விதமான தகவலையுமே நாங்கள் 1 by 1 அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் பல விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒரு முக்கியமான கருத்து. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க, யாரெல்லாம் செலக்ட் ஆகலை அப்படிங்கிற பிடிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா விரைவில் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அது எங்கே வரும் அப்படின்னா கூட்டுறவு பேங்க் இருக்குல்ல, அங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட்டுறவு பேங்க்கில் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டு உங்களுடைய நேம் வந்திருக்கா இல்லைன்னு நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி அஃபிஷியலாக வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. எங்களுக்கு வரக்கூடிய அஃபிஷியலாக வரக்கூடியது மட்டும் நாங்கள் வந்து பார்த்து சொல்லிகிட்டு இருக்கோம். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் உங்களுடைய மாவட்டத்து பெயரை நீங்கள் வந்து அறிமுகப்படுத்துங்க. நான் ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன். ஒவ்வொரு மாவட்டமாக தான் வரும். ஒவ்வொரு மாவட்டமும் வர அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கலாம். 1 மாதம் ஆகலாம், 1.25 மாதமாக கூட ஆகலாம் ரிசல்ட் உங்கள் மாவட்டத்துக்கு வரத்துக்கு. உங்களுடைய மாவட்டத்தை பெயரை மட்டும் கீழே கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இன்னும் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியப்படுத்தணும் இப்படி ஒரு சேனல் இருக்குது, உங்களுக்கும் எலிஜிபிள் இருந்தீங்க அப்படின்னா இந்த இதில் நீங்கள் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துங்க. நாங்களும் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நன்மைக்கு பாடுபடுகிறோம். இது ஓகே. இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.